என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீ. ஆமாண்டா, காலையில இருந்து இந்த கிளாஸ் பக்கமே சுத்திட்டு வரியே என்ன? அக்கா இங்க இருக்காளான்னு பார்க்க வந்தேன்டா. இந்த காலையில இருந்து குட்டி போட்ட பூட மாதிரி இந்த கிளாஸ்ல மட்டும் தான் உங்க அக்கா இருப்பாங்களா? வேற எங்கேயும் இருக்க மாட்டாங்களா? உண்மையை சொல்லு, எந்த காதலியை தேட வந்த? நீ வேற படுத்தாத, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சரி, உனக்கு காதலி இல்லைன்னு எனக்கும் தெரியும்டா. எங்க அவனுக்கு காதலியா இருந்தா நாதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, யாருக்கிட்டயும் சொல்லாம நீ இங்கே சுத்திட்டு இருக்கான். இந்நேரம் சொல்லி இருக்கணுமே. இவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமலா இருக்க போறான். என்னடா எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு இந்த ரூம்ல தான் இருக்கா? என்ன பேசுற? இரு எதுக்கு இவ்ளோ இதா இருக்கிற? ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். ஓ, சும்மா சொன்னியா? சரி மச்சான். என்னடா ஆச்சு உனக்கு? நேத்து அக்கா மடியில படுத்து அழுந்துட்டு இருந்தியா? உனக்கு என்னதான் ஆச்சு? பரவாயில்ல சொல்லு. டேய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அக்காவை பாக்கணும், அதனாலதான் அக்காவை தேடிட்டு இருந்தேன். சரி, நேத்து நைட்டு ஏன் அழுந்துட்டு இருந்த? டேய், செம்ம தலைவலிடா. அது அக்கா கிட்ட சொல்ல முடியல, அதனாலதான். ஏண்டா, தலைவலின்னு அக்கா கிட்ட சொன்னா அக்கா ஏதாவது செய்ய போறா? எனக்கு தலைவலின்னா அக்கா ரொம்ப துடிச்சிருவா, அதனாலதான் சொல்ல வேணான்னு விட்டுட்டேன். லூசாடா, அக்கா கிட்ட சொன்னதானே அக்கா ஏதாவது பண்ணுவாங்க. விடுடா, அப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலதான் சொல்லல. இவன் போய் இன்னமும் அவங்க அக்கா கிட்ட சொல்லாமலையா இருக்கான்? இந்நேரம் சொல்லி இருக்கணுமே. நேத்து வேற அழுந்து வடிச்சிருக்கான், அப்ப கண்டிப்பா சொல்லிருப்பான். எப்படி அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா வாழ்ற நானும் பாக்குறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா எங்க கிட்ட எல்லாம் சொல்லுடா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸா நாங்க எல்லாரும் இருக்கோம், சரியா? அம்மா, அந்த கேங் இந்த கிளாஸ்ல தானே இருக்கு. ஆமா, அவங்க ஏதோ பிரிஞ்சுட்டாங்களாமா. அந்த கேங்ல இருக்கவங்கள பாத்தியா? எல்லாத்தையும் இப்பதான் பார்த்து பேசிட்டு வந்தேன். எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, கேங்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஆனா அதுல ஒருத்தவங்க மட்டும் மிஸ் ஆனாங்க. யாருடா அந்த மிஸ் ஆன பொண்ணு? அதுக்கேண்டா உனக்கு இவ்ளோ ஆர்வம்? இல்ல, நான் போகும்போது அவங்க மிஸ் ஆனாங்க, அதான்டா கேட்டேன். அப்போ நீ சொல்றவங்க தான், கார்த்திகா தான் அதுல மிஸ். அவங்கள காணோம்டா. சரி மச்சான், எங்க போயிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமாடா? அது தெரியலடா மச்சான், நான் அதை கேட்கவே இல்லை. அவங்க வரலன்னு சொன்ன உடனே நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்டா. என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு ஃபீவர் ஏதாவது இருக்குமோ என்னமோ. ஃபீவரா? சரி மச்சான். சரி, ஏதாவது கேட்டனா என்கிட்ட சொல்லு. அதை கேட்டு சார் நீங்க என்ன பண்ண போறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, அவங்க என்கிட்ட ஒரு நோட் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான். எது? என்ன நோட்டு? என்கிட்ட இல்லடா, அக்கா கிட்ட கேட்டாங்க. அக்கா என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அதுதான் அவங்க வந்துட்டாங்களா உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லி கேட்டேன். ஓ அப்படியா? நான் வேற ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா மச்சான். ஏன்டா நீ வேற? அவங்கள காணோம், உங்களுக்கு அந்த நோட் கொடுக்கணும்னு சொல்லிதான் கேட்டேன், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. அதனாலதான் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே சுத்திட்டு இருந்தியா நீ? சரி விடு, நான் நீ கற்பனை பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சரியா? நீ அத லவ் பண்றதாவது? அக்காவுக்கு ஏத்த பையன்டா நீ. ஒரு பொண்ணும் பின்னாடியே சுத்தினா, அந்த பொண்ணையே லவ் பண்ணல நீ. தயவு செஞ்சு அவளை பத்தி பேசிடாத, செம்ம கடுப்பாயிருவேன். அவ்வளவுதான் நீ எனக்கு தலைவலியே குடிச்சு அமைதியா இரு. ஓ, நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டே நீ பேசுற. பேசுடா பேசு, எவ்வளவு நேரம் நீ பேசுவ? என்ன பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதுல? ஏண்டா, அவ என்ன பண்ணா? அதான் பின்னாடி நிக்கிறாளா, அவகிட்டே. ஓ மேடம் இங்கேதான் நிக்கிறாங்களா? அதனாலதான் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க. இப்ப புரியுதுடா என்ன பேச்சு பேசுறான் இவன். இவனுக்கு வர வர திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னமோ இவன் போய் இவங்க அக்கா கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்க அக்காவை தேடிட்டு இருக்கான். இவனுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரியாது போலியே இவன் பண்ண விஷயம். இவன் பண்ண விஷயம் அவ்வளவு கொடூரமானது. நம்மள கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பான். எவ்வளையோ ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு இவன் சந்தோஷமா இருந்துருவானா? இப்பதான் அவ இங்க இல்லவே இல்லையே, திரும்பியும் வரமாட்டா. அவ பறந்து போயிட்டா. இனிமே இங்க வந்து நீ பேசி வாய்ப்பே இல்லடா. இனிமே நீ தனியாவே சுத்த வேண்டியதாண்டா. எப்படி வரமாட்டா? அதுக்குன்னு உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். உன் வாழ்க்கையில உனக்கு பொண்டாட்டியா நான் மட்டும் தாண்டா இருப்பேன், வேற எவ்வளையும் வர விட மாட்டேன்டா. உன்னால முடிஞ்சதை பார்த்து கூட கவின், இந்த ஜென்மத்துல நீ தாண்டா எனக்கு புருஷா, அதை யாராலையும் மாத்த முடியாது. அவளே பறந்து போயிட்டா. உன் கூட அவளால வாழ முடியாதுன்னு சொல்லி பறந்து போயிட்டாடா. அவளுக்கு இந்த தாலி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சும்மா அந்த இடத்துல காப்பாத்தா வரணும்னு வந்தாடா. மத்தபடி உன்னை புருஷனால அவ ஏத்துக்கல. ஏத்திருந்தானா அவ இங்க விட்டு போயிருக்க மாட்டா. ஆனா பாரு, பறந்து போயிட்டா. உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. கண்ணு கெட்டின தூரத்துக்கு உனக்கு காட்ட மாட்டாடா. அதனால இந்த ஜென்மத்துல நீ தாண்டா எனக்கு புருஷன். அத நல்லா டைரியில எழுதி வச்சுக்கோ கவின். அத நீ நினைச்சாலும் மாத்த முடியாது, உங்க அக்காவே நினைச்சாலும் மாத்த முடியாது, நானே நினைச்சா கூட மாத்த முடியாதுடா. ஏன்னா கடவுள் போட்ட முடிச்சு அப்படிடா, யாராலையும் மாத்த முடியாத நிலைமைக்கு வந்துட்டடா. இந்த ஜென்மத்துல ஏன் கூடதான் நீ சந்தோஷமா வாழணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க போல அந்த கடவுள். பாவ கவின், நான் உள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் அக்காவும்
உன் மாமா யாரையும் பார்க்க முடியாது. எனக்கானவனா மட்டும் தான்டா இருக்கணும். மொத்த பாசமும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அக்கா மாமா யார் இதுக்குள்ள குறுக்கால வந்தாலும் விட மாட்டேன்டா. உன் பாசம் மொத்தமும் எனக்கு மட்டும் கிடைக்கணும் கவின். அதுக்காக தான் அந்த கடவுள் என்ன இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நல்லா பார்த்து உன் அக்கா கிட்ட பேசிக்கோ. நான் மட்டும் வந்துட்டேன், யாராலையும் தடுக்க முடியாது. உன் அக்கா மாமா கிட்ட எல்லாம் பேச விடுவேன் மட்டும் நினைக்காத. நீ எனக்கு பிடிச்சவனா இருக்கலாம், ஆனா நான் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன்டா. நான் அதை தாண்டா போட்ட முடிச்சு. நீ நான் சொல்றதை கேட்டு எனக்கு அடிமையா நீ இருக்கணும். எனக்கானவனா எனக்கு அடிமையா என் காலு கீழே நீ இருக்கணும் கவின். இது தாண்டா நடக்கும். என்ன கவின், என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பாருங்க, நீங்க நிக்கும் போது எனக்கு காலெல்லாம் வலிக்குது கவின். யாரையோ தேடிட்டு இருக்கீங்க போல. காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க கவின். என்னாச்சு கவின், என்கிட்ட சொல்லுங்க கவின். உனக்கு அது தேவையில்லாத வேலை. ஐயோ சொல்லுங்க கவின் புருஷா. பல்ல கழட்டி தட்டி கையில கொடுத்துருவேன், பேசாம போயிரு. உன்னாலதான் எனக்கு இவ்ளோ பிரச்சனை. ஏற்கனவே கடுப்புல இருக்கே, பேசாம போயிரு. என்கிட்ட திரும்பி திட்டு வாங்கிட்டு போயிடாத. நீ கூப்பிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு நான் வந்தல, உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டா நீ செஞ்சுட்ட. ஐயோ ஏன் கவின் புருஷா அதை பத்தி பேசாதீங்க. இந்த புருஷன் இதெல்லாம் கூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் பார்க்க மாட்டேன். பலார்னு அப்புனாலும் அப்பிடுவேன், பேசாம போயிரு. சரி விடு கவின், உனக்கே கோவம் வருது. சரியே, நான் ஏன் கோவப்படுத்திட்டேன்? அது இல்ல கவின், அன்னைக்கு தான் நான் நினைச்சது முடியலையே. சப்போஸ் நீ ஒரிஜினலா குடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என் கண்டிப்பா தப்பா நடந்திருக்கும். அதை வச்சு குழந்தை உண்டாயிருக்கும். ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சிருக்கலாம். எனக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே கவின், நான் என்ன பண்றது? சரி விடு. இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீ எனக்கு கவின், அதை யாராலையும் மாத்த முடியாது கவின். நீ கவலைப்படாத கவின். உன் வேலை என்னமோ பார்த்துட்டு பேசாம போயிரு. என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாத. திட்டு வாங்குறத விட அடி வாங்கிட்டு போயிடா. ஏற்கனவே அவ்வளோ கடுப்புல இருக்கே, பேசாம என் கண்ணு முன்னாடி நிக்காம போடி. ஏன் கவின், என்னாச்சு கவின்? நான் பார்த்து கடுப்பெல்லாம் வரக்கூடாது கவின். வர விட மாட்டேன் கவின். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற கவின். என்ன பார்த்து கடுப்பு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் கவின் உனக்கு. என்ன மிரட்டி பாக்குறியா? நீ மிரட்டினே நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு போதும் அது நடக்காது, புரிஞ்சுச்சா? ஏதோ அன்னைக்கு ஹெல்ப் கேட்டியே, தலைவலி அது இதுன்னு சொன்னனால உன்னை கூட்டிட்டு வந்தா நீ என்னென்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செஞ்சுட்டல. ஆனா நீ இவ்ளோ கேவலமான நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. நல்ல வேலைடி, அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து காப்பாத்துறதுனால நான் தப்பிச்சேன். இல்லன்னா இவ்ளோ கேவலமான ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருந்தா நான் அன்னைக்கே என் வாழ்க்கையை முடிச்சிருப்பேன்டி. ஏதோ நான் தப்பிச்சிட்டேன்டி. அச்சோ கவின், தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? சரி கவின், உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, அதுவே எனக்கு போதும்டி. கவின் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு கூட நான் வாழ்றனோ வாழியோ, உன் கூட நான் வாழ மாட்டேன். அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ கவின். அதுக்கு முதல்ல அந்த பொண்ணு நீங்க தேடணும் கவின். அந்த பொண்ணு உங்க கண்ணுல படணும் கவின். என்னடி பண்ண? அந்த பொண்ணு இன்னைக்கு காலேஜ் வரல, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, அது எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லி என்ன பண்ண? ஐயோ கவின், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல கவின். உண்மையை சொல்லுடி, என்ன பண்ண? உண்மையை சொன்ன கவின். அவ போயிட்டா, பறந்து போயிட்டா கவின். நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு பறந்து போயிட்டா கவின். தெரியும்டி, அதனாலதான் அந்த பொண்ணு நேத்து நைட் என்கிட்ட வந்து பேசுச்சுன்னு. இனிமே நீ என்ன நினைச்சாலும் அந்த பொண்ணு உன்னால தேடி கண்டுபிடிக்க முடியாதுடா. வாய் அடுக்கடி, ரொம்ப ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்காத சரியா? இங்க நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும்னு நினைக்காத சரியா? அன்னைக்கு பார்த்தல அந்த பொண்ணு எனக்கானவன அந்த கடவுளே சொல்லிட்டாரு. அதனால மேடம் நீங்க கவலை ஒண்ணும் படாதீங்க. என்னால பேசுறோங்கிற தைரியமா? ஆனா ஒண்ணுடா, உன்னால அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ முடியாது. இத நான் சொல்லிதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல கவின். அது எனக்கு நல்லாவே தெரியும் கவின். உன்னை பிடிச்ச ஒரே பொண்ணு நான் தாண்டா. என் கூட தாண்டா நீ வாழணும். இந்த ஜென்மம் ஃபுல்லா என் கூட தான் நீ குப்பை கொட்டணும். நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன் அக்கா மாமா எல்லாத்தையும் மறந்துடுவிடா. யாரும் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, நான் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். என் அக்கா மாமாவை விட்டுட்டு இந்த வாழ்க்கை வேணும்னா எனக்கு தேவையே இல்லடி. ஓ அப்படியா கவின்? ஆனா பாரு கவின், இப்ப நல்லா பேசுறல. எனக்காக நீக்கு உதவியெல்லாம் செஞ்சடா. உன் மனசு ஓரத்துல காதல் இருக்கனாலதான் உதவி செஞ்ச. அது காதல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ நினைக்கிற மாதிரி அது காதல்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, ரொம்ப தப்பு. சின்னதா ஒரு ஓரத்துல பொண்ணாச்சேங்கிற நினைப்புலதான் உன்னை கூப்பிட்டு நான் உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன். அப்ப கூட நான் என் அக்காவை கூப்பிடுறேன்னு தான் சொன்னேன். எப்படியும் நீ பேசி கீசி என்ன சமாளிச்சு கூட்டு போயிட்ட. கூட்டு போன உடனே உன் காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பார்த்தல, எனக்கானவ அங்க வந்து நின்னா தெரியும்ல உனக்கு. ஓ அவ உனக்கானவன் நீயே சொல்லிக்கிறியா? நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. அது கெட்டதுல நடந்துச்சோ நல்லது நடந்துச்சோ அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன், அது மட்டும் போதும். இப்பதான் அந்த பொண்ணு பேசி கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினைக்கிறியா? அப்படி நினைக்கவே இல்லையடி. இந்த ஜென்மத்துல அவ மட்டும்தான் எனக்கு வைஃப். போதுமா?
போதாதி கவின், இன்னும் எதிர்பார்த்தேன்டா உன்கிட்ட இருந்து. நீ எதிர்பார்க்கற அளவுக்கு பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லடி. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிரு. எதுக்கும் என் அக்கா கிட்ட இருந்து ஜாக்கிரதையா கொஞ்சம் தள்ளியே இரு. என்ன மிரட்டுறியாடா? மிரட்லடி, வார்னிங் கொடுக்கறேன். என் அக்கா உன் மேல செம்ம கோவத்துல இருக்கா. சோ கொஞ்சம் தள்ளியே இரு. முடிஞ்சா அந்த பொண்ணை தேடி கண்டுபுடுறா நீ முதல்ல. என்னால தேட முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கானவளை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன்டி. நீ கண்டுபிடிச்ச உடனே அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைப்பா. உன்னால அவ கூட சந்தோஷமா வாழவே முடியாது. உன் கண்ணு முன்னாடி நானும் அவளும் வாழ்ந்து காட்டுறோம். முடிஞ்சா பண்றா, வாழ விட்டாதானே. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. நான் அவ கூட சந்தோஷமா வாழ போறேன். உன் கண்ணு முன்னாடி நானும் அவளும் சந்தோஷமா வாழ்ந்து காட்ட தாண்டி போறோம். நீ நல்லா பொறாமப்பட்டு வாழ போற பாத்துக்கோ. தப்பா கட்டணும்னு உன் லைஃபையே நீ கேவலப்படுத்திக்கிட்ட. அது உனக்கு புரிய போறது கிடையாது. புரியணும்னு அவசியம் இல்லடி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் என்னவளை தேடி கண்டுபிடிப்பேன்டி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. உன்னால யாருக்கிட்டயும் கேட்க முடியாதுடா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நீ தேடி கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட எனக்கு இல்ல. அத நான் டைரக்டாவே உன்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கோ அவளுக்கோ கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது. இப்ப உங்க அக்காவுக்கும் தெரியாது. நல்லா நீ பேசும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னால யாருக்கிட்டயும் கேட்க முடியாது. நல்லா தவிக்க போறடா. அது ஒண்ணு மட்டும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுடா. கார்த்திகாவை தேடி கண்டுபிடிச்சு அவ கூட நான் சந்தோஷமா வாழதா போற. அதை நீ பார்க்கதான் போற. உன் கண்ணு முன்னாடி திரும்பி கோவில்ல வச்சு எங்களுக்கு கல்யாணம் நடக்கதான் போகுது. அதை நீ பார்க்கதான் போற. சவாலா? ஓகேடா, உன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ. அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா? நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா? அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா? வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே. அப்பவே சொன்னாங்கடா பாட்டி, இவன் கூடலாம் போகாதம்மா போகாதம்மா. இதுல வேற என்ன சைக்கிள்ல வேற கூட்டிட்டு வந்திருக்கான். அது ஒண்ணும் இல்லம்மா, வண்டி கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுமா. நான் என்ன பண்றது? அந்த வண்டியை போட்டுட்டு தான் வேற வண்டியை வாங்குறது. நீ இல்லாத முதல்ல அந்த வண்டி தான் என் கூட இருக்க மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல, காலையில ஸ்டார்ட் ஆகல. மெக்கானிக்ல விட்டுருக்கேன், வந்துரும் சாயந்தரம். வண்டி வாங்கி கொடுத்த ஓனரே இப்படி எல்லாம் பேசலாமா? பேசக்கூடாது. நீ வாங்கி கொடுத்ததே என்னமோ பொக்கிசமா வச்சிருக்க, வேற வண்டி கூட வாங்காம. இந்த லூசே, இதுக்குதான் சைக்கிள் வச்சிருக்க. வண்டி எங்கயாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த சைக்கிளை கூட்டிட்டு போயிருவா. ஆமா தானே? ரைட்மா, இப்படி கட்டுன்னு புடிச்சிட்ட. இப்பதான் சைக்கிளை கூட்டிட்டு போக விட்டுட்டு இருக்கியா? அப்புறம் என்னடே, அதுக்குன்னு இதெல்லாம் ஓவரா இல்லையாடா? ஏமா விட்டு தொலையுமா. ஆமா சார், நீ காலேஜ் இல்லையா? காலேஜ் போகாம என் கூட சுத்திட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு லீவ்மா. எதுக்குடா? உன் கூட ஊர் சுத்த போகணும்ல, அதனாலதான். ஏண்டா டே, இதெல்லாம் தேவையாடா நமக்கு? காலேஜா முக்கியம், என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அது இல்லாம என் ஃப்ரெண்டுக்கு வேற கல்யாணம் ஆயிருச்சு. டே டே டே, அதை மட்டும் பத்தி பேசாதடா ப்ளீஸ்டா. உன் கதையை கேட்டு எனக்கு சிரிப்பு தாண்டி வந்துச்சு. யா வாண்டடா போய் குழிக்குள்ள விழுந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் குழிக்குள்ள விழுந்த மாதிரி இடம் தெரியுது. அதனாலதானே தவிச்சு ஓடி இங்க வந்திருக்க. அவிச்சு ஓடியெல்லாம் வரல. அங்க இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சேன். யார் அந்த பொண்ணுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டையும் மிரட்டி இங்க அமுச்சு விட்டுருக்கா. ஒன்னு புரிஞ்சுக்கூட, அவ மிரட்டுறதுக்குலாம் இங்க வருவேன்னு நினைச்சியா? நீ வரமாட்ட, இருந்தாலும் என் ஃப்ரெண்டு மிரட்டி இருக்கால. அங்க இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லி தாண்டா இங்க வந்தேன். அதை விட அதை பத்தி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? ஏன் பேசணும்னா உன் வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கே. என்ன ஐடியா? வாழலான ஐடியாவா இல்ல? அங்க இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் இங்க வந்தேன். மத்தபடி என் மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. நீ யோசிக்கிற மாதிரி அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படியெல்லாம் இல்ல. இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். அது அவனுக்குமே புரியும். எங்க ரெண்டு பேத்துக்கும் புரிஞ்சனாலதான் இப்ப வரைக்கும் நாங்க அமைதியா இருக்கோம். ஏன்னா கண்டிப்பா நாங்க எங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்போம், அது ஒரு ஆக்சிடென்ட்ரா. இது அந்த ஆக்சிடென்ட் யாரும் நம்பவும் மாட்டாங்க. உன் ஃப்ரெண்ட் நான் நம்பலையா? ஏன்னா நீ என்ன நம்புற, நான் எதை சொன்னாலும் நீ கேப்ப. அதனால ப்ராப்ளம் இல்லடா உன்கிட்ட சொன்னாலும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன். சரிடி, அப்ப அந்த பையன் பாவம் இல்லையா? என்னதான் அவன் தேடிட்டு இருந்தான். ஒருவேளை நம்மனாலதான் அந்த பொண்ணு போயிருச்சோன்னு நினைச்சா. கண்டிப்பா அதை நினைக்க மாட்டான். நான் நேத்து நைட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். உன்கிட்ட பேசின அந்த பொண்ணு அவன் கிட்ட போய் பேசாதுன்னு நீ நினைக்கிறியா? பேசுவான்னு எனக்கும் தெரியும். ஆனா அவன் என்ன தேடுவான்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லடா. இல்ல எனக்கு புரியல. சப்போஸ் தேடுனானா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்றல. சரி இப்ப சொல்லு, நீ தேடுறியா? உண்மையை சொல்லு. அவனை நீ தேடல, உன் மனசு கஷ்டமா இல்லன்னு உண்மையை சொல்லு. என் ஃப்ரெண்ட் எனக்கு என்கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். என்கிட்ட நீ உண்மையதான் சொல்லணும், சரியா? கண்டிப்பா அந்த பொண்ணு அங்க போய் பேசியிருப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும்.
உன்கிட்டயே வந்து மிரட்டினவ அவன்கிட்டயும் போய் பேசியிருப்பான். கண்டிப்பா அவ அதெல்லாம் காதுல வாங்கியிருக்க மாட்டான். ஆனா நீ கேட்டுட்டு ஏன் இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. நீ சொல்ற ஏதாவது பிரச்சனை அவனுக்கு வந்துருமோ எனக்கு வந்துருமோ அப்படின்னு நீ யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சின்ன வயசுல இருந்து அவங்க அக்கா வளர்த்தாங்க, எனக்கு எல்லாமே புரியுதுடி, புரியாமலா இல்ல. அப்புறம் ஏன்டா இவ்ளோ கேக்குற? இரு நான் சொல்றத கேளு. அக்காவுக்கு சொந்த தம்பி கூட இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ என்னோட உண்மையான தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பியான்னு கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படா நான் நினைக்கிறது அப்படியே சொல்றேன். உன் ஃப்ரெண்டடினா எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் யோசிச்சுதான் நீங்க வந்திருக்கணும்னு எனக்கு புரியுது. இல்லனா கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டேன். வரேன்னு சொல்லும் போதே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏதோ ப்ராப்ளம்ல தான் இருக்கா, அதனாலதான் வரான்னு. ஏன்டா நான் இங்க இருந்து போகணுமா? இப்போ நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்றது கேட்டு உண்மையா பதில் சொல்லு. நீ அவனை மிஸ் பண்ணல, அவனை நீ தேடல. என்னவா இருந்தாலும் அது ஆக்சிடென்டா இருந்தாலும் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். அவன் தான் உனக்கு புருஷனும் உனக்கு தெரியுது. இப்ப சொல்லு, நீ அவனை தேடல. ப்ளீஸ் டா, என்னை விட்டு, நான் தேடல. நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ற, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ அவனை தேடுற. இது ஒரு ஆக்சிடென்டா இருந்தாலுமே தாலி கட்டிட்டான், அது எனக்கு நல்லாவே புரியுது. நீ அவனை தேடுற, ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நீ பயப்படுற. ஜீவா, எனக்கு புரியுது, உன்னோட கஷ்டம் எல்லாமே புரியுது. நீ அவனை தேடுற. அவனை நான் ரொம்ப தேடுறேன்டா. ஏன் தேடுற? அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. அவனை அங்க விட்டு பேசிட்டு என்னால வர முடியலடா. அவனை யாராவது ஏதாவது பண்ணிருவாங்கன்னு பயம் வருதா? எனக்கு அதெல்லாம் பயம் இல்ல. அவன் கண்டிப்பா தைரியமானவன் எனக்கு தெரியும். ஆனா அங்க அவன் கிட்ட பேசிட்டு திரும்புறதுக்குள்ள என் கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர். அதெல்லாம் எதுக்காகன்னு எனக்கு தெரியலடா. சரி, ஓகே விடு. அவனை நான் ரொம்ப தேடுறேன் ஜீவா. மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா, இன்றி விண்ணில் திரிவேனா, உயிர் எங்கே என்று உடல் தேடுமா, பதறும் இதயம் தூண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய், எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல